தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அன்பே சிவம், அறியும் சிவனும் ஒன்றே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த 3 வார்த்தைகளையும் நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அன்பே சிவம் என்பதற்கு உதாரணமாகவும் சிவபக்தியையும் விஷ்ணு பக்தியையும் ஒரு சேர வளர்த்தவராகவும் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பதை வாழ்க்கையிலே நடத்தி காட்டியவரும் ஆகிய நம்முடைய காஞ்சி பெரியவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை மக்களுக்கு, பக்தர்களுக்கு, அன்பர்களுக்கு தெரிவிக்கும் விதமாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம். கருணையே வடிவான பெரிவா எப்படி எல்லார்ட்டையும் எந்த ஒரு வித்தியாசமும் பாராட்டாத பக்திக்கு கட்டுப்பட்டு அனுகிரகம் பண்ணுறாங்கிறத பார்க்குறோம். அதே போல் நமது பழம்பெருமைகள், நமது நாட்டோட சிறப்பு, அதில் இருக்கிற பல விஷயங்கள் எவ்வளோ உயர்வானது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காமிச்சுருக்காங்கிறதையும் பார்க்குறோம். மலேசியாவிலேருந்து ஒரு பக்தர் வந்திருக்கா. அவர் பேர் சூசை அப்படின்னு பேர். அவர் ஒரு கிறிஸ்தவர். ஆனால் தமிழில் ரொம்ப ஆர்வமுடையவர், பற்று உடையவர். மலேசிய மொழியிலையும் ரொம்ப ஒரு பெரிய பண்டிதர் அப்படின்னு சொல்லக்கூடியலாம். அவரோட நண்பர் ராமமூர்த்தி அப்படின்னு அவரையும் அழிச்சுன்னு பெரியவாளை தரிசனம் பண்ணும், பெரியவாள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கார் மலேசியாவிலேருந்து. அவர் வந்தார். பெரியவா உள்ளுக்குள்ளே கூப்பிட்டு தரிசனம் கொடுக்கணும். அதுக்கு முன்னால் பார்த்தா வந்த சமயத்தில் ஒரே கூட்டமாக இருக்குது பெரியவாள்கிட்ட. இப்படி கூட்டமாக இருக்கிறதுனால இவாளுக்கு ஒரு கவலை வந்துடுத்து. நாம் ஏதோ பெரியவாள்கிட்ட தனியாக பார்த்து பேசி பல விஷயங்கள் பரிமாறிக்கணும்னு நினச்சின்னு வந்தோம். ஆனால் வந்த சமயத்தில் இவ்வளோ கூட்டமாக இருக்கே, நமக்கு அவகாசம் கிடைக்குமா, பெரியவாள்கிட்ட தனியாக பார்த்து பேச முடியுமா அப்படின்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்கிறது. உள்ளேருந்து ஒருத்தர் வந்தவர், இங்கே யார் மலேசியாவிலேருந்து வந்திருக்கா, அவளோட கூட யாரும் வந்திருக்கா, பெரியவா உத்தரவாடுது உள்ளே வரைச்சிட்றா அப்படின்னு. இது இவாளுக்கு ஒரு ஆச்சரியம். எப்படி பெரியவாளுக்கு தெரிஞ்சது? அதுதான் தேவரகசியம். உள்ளுக்குள்ளே போனால் உட்காத்தி வச்சா. பெரியவா விசாரிச்சா. நீங்கள் ஒரு பேரை சொன்னால் சூசை அப்படின்னு சொன்னார். அவர் ராமூர்த்தி வளம்ச்சிட்றா. உடனே அவர்கிட்ட சொல்கிறா, அவர் என்ன பண்ணியிருக்க இந்த சூசை அப்படின்னா, இந்த தமிழ் பற்று ஆர்வம், அதில் அபிராமி அந்தாதியை மலேசிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கார். இது சொல்கிறதுக்கு முன்னாலே பெரியவாளுக்கு தெரிஞ்சது. இவர் சொல்லலை, இனிமேல் தான் சொல்ல போகிறார். நான் அபிராமி அந்தாதியை மலேசிய மொழியில் மொழிபெயர்த்திருக்கேன் அப்படின்னு அதை பற்றி பெரியவாள்கிட்ட சொல்லி அதுலேருந்து பல விஷயங்கள் பெரியவா சொல்வா, பரிமாறிக்கணும், கருத்து பரிமாறிக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கார். ஆனால் இவர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே பெரியவா சொன்னார், நீங்கள் அபிராமி அந்தாதி மலேசியா மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீளோ, மொழிபெயர்த்திருக்கீளோ? ஆமாம் அப்படின்னு. சரி, எங்கே அதை சொல்லுங்கோ அப்படின்னு. இவர் உடனே அபிராமி அந்தாதி சொல்கிறேன்னா, இல்லை, தமிழில் சொல்கிறதுக்கு முன்னால், ஒரிஜினலில் சொல்கிறதுக்கு முன்னால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணினதை சொல்லுங்கோ, மொழிபெயர்த்தது சொல்லுங்கோ அப்படின்னு ஆரம்பித்தார். ஆரம்பிக்கலான்னா இந்த தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு டக்குன்னு வரல. உடனே பெரியவா அடி எடுத்து கொடுத்தா அவர் உடனே ஆரம்பித்தார். அந்த மலேசியா மொழியில் இருக்கிறத அப்படியே கிடுகிடுன்னு இவர் என்னென்ன மொழிபெயர்த்திருக்காரோ அபிராமி அந்தாதியா அதை சொன்னார். அதுக்கப்புறம் ஒரிஜினலாக அபிராமி மட்டும்னா தமிழில் இருக்கிறத அதையும் சொன்னால் இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் அதை வச்சுட்டு பல விஷயங்கள் பெரியவா அதுலேருந்து பேசினா, அலசி ஆராய்ச்சா. அப்படி பேசிகிட்டே வரத்தே அந்த மலேசியா மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறதுல எத்தனை வார்த்தை சம்ஸ்கிருத வார்த்தை இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொன்னால் அவருக்கு ஒரு ஆச்சரியம். இது எப்படி பெரியவாளுக்கு தெரியும்? அதுக்கப்புறம் அந்த மலேசியாவில் அவர் இருக்கிற இடத்த பற்றி சொல்லி, அங்கே இருக்கிற கோவிலோட விவரங்கள் எல்லாம் சொல்லி இதெல்லாம் சொன்னால் அவருக்கு நிஜமாகவே ஆச்சரியமாக இருந்தது. பெரியவா என்னமோ அங்கே வந்து பார்த்தாப்புல இத்தனை விஷயங்களும் சொல்கிறா. அதோடு இல்லை, இந்த மலேசிய மொழியில் இவ்வளவு பரிச்சயம் இருக்கிறாப்புல பெரியவா இதில் என்னென்ன சம்ஸ்கிருத வார்த்தை கலந்துருக்கு, எதெல்லாம் இருக்குங்கிறது இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஆச்சரியந்தான் படலாம். இதெல்லாம் பெரியவாளுக்கு தெரியலேன்னா தான் ஆச்சரியமே வழியே, தெரிஞ்சதுங்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. முதல்ல பார்க்குறவாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். பெரியவா எந்த மொழியை எடுத்துனாலும், எந்த லாங்குவேஜை எடுத்துட்டாலும்
அதில் சர்வஜன் கரை கண்டவர் அப்படிங்கிறது அந்தந்த மொழிக்காரெல்லாம் வந்து பெரியவாள்கிட்ட பேசி பழகிறதே தெரிஞ்சிருக்கும். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் அப்படின்னு தானே சொல்கிறது. அந்த ஈஸ்வரன் தான் சர்வ வித்தைக்கும் யார் அப்படின்னு, அந்த ஈசானன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. இந்த கலைகளுக்கெல்லாம் அந்த குருவா ஆதி குருவா அந்த தட்சிணாமூர்த்தியாக இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்தி தானே சங்கரடா வந்தார். அந்த சங்கரர் தானே நமது பெரியவாளாக வந்திருக்கார். அதனால் இது ஒன்றும் அதிசயம் இல்லை. ஆனால் அந்த மலேசிய பக்தருக்கு இது முதல் அனுபவமாக இருந்ததுனால ஆச்சரியப்பட்டார். அப்படி அந்த அபிராமி அந்தாதியோட பெருமையை எடுத்து சொல்லி இதெல்லாம் சொல்லி பெரியவா சொல்கிறா. இந்த அபிராமி அந்தாதி அப்படின்னு ஞாபகம் வருது. இந்த அபிராமி அந்தாதியில் என்ன, அமாவாசை பௌர்ணமியானது தான். இது அமாவாசை பௌர்ணமியான கதையை மாதிரியே ஒரு பெரியவா பக்தரில் ஒருத்தருக்கு ஒரு அனுபவம். இவர் ஆந்திராவில் ஒரு பக்தர், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவர். ஆந்திராவில் கர்ணமாக இருக்கார், ஒரு கிராமத்தில் கர்ணமாக இருக்கார். இவர் ரொம்ப நேர்மைக்கு பேர் போனவர், ரொம்ப நேர்மையாக இருந்து பெரியவாள்கிட்ட ரொம்ப பக்தர். அதுக்கு மேலே அப்பப்போ வரத்தையெல்லாம் பெரியவாளுக்கு இந்த கதர் வஸ்திரம் தானே கட்டிக்கிறார். அதனால் இந்த கதர் வஸ்திரம் வாங்கிட்டு வந்து கொடுப்பார். காஷாயம் துவைக்கிறதுக்கு கதர் வஸ்திரம் வாங்கி கொண்டு கொடுப்பார். அது ஒரு கைங்கரியமாக பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு ஒரு சிக்கல் வந்தது, ஒரு பிரச்சனை வந்தது. என்ன அப்படின்னா, அந்த கிராமத்தில், இவர் கர்ணமாக இருக்கிற கிராமத்தில் ஏதோ ஒரு கொலை நடந்துருத்து. அந்த கொலை வழக்கில் இவரை கண்டா பிடிக்காத, எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கிறவாளை கண்டா பிடிக்காத பல பேர் இருக்கலாம். அதில் இவரோட எதிரி ஒருத்தர் என்ன பண்ணார், விரோதி, இவர் அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்படுத்தி கேஸ் போட்டார், கேஸில் மாட்டி விட்டார். இது இந்த பக்தருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நம்ம இவ்வளோ நேர்மையாக இருந்தும் எதுவும் இருந்தோம், நம்மளோட போராத காலம் இப்படி ஒரு கொலை வழக்கில் போய் அபாண்டமாக மாட்டின்னு விட்டோமே. அதனால் கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்லாம் பல விதமாக இருக்க வேண்டியிருக்கு. இவருக்கு கடைசியில் ஜாமீன் வாங்கிட்டு ஜாமீனில் வெளியில் வந்தார். வெளியில் வந்தோடனே நேராக பெரியவாள்கிட்ட வந்து காலில் விழுந்து கதற, நான் தப்பு பண்ணலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, ஆனால் என்னக்கிட்ட பிடிக்காத வாழ்லாம் என்னை இப்படி பண்ணி வச்சுட்டா, இதனால எனக்கு சிரமப்பட முடியுமா எடுத்து பெரியவா தான் காப்பாற்றணும், மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு வருத்தப்படுறார். பெரியவா என்ன பண்ணா, கையை தூக்கினா அனுகிரகம் பண்ணா. வேதமே சொல்கிறது சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்கிறது. சத்தியம்தான் இறுதியில் ஜெயிக்கும்னு வேதம் சொல்கிறது. அதனால் வேதம் ஒரு நாளைக்கும் சொன்னது பொய்யாகாது. ஏதோ நம்ம கால கோளாறு கிரகச்சாரம் இப்படி நடக்கிறது. அதனால் பொறுமையாக இருங்கோ, உங்களோட பக்திக்கு உங்களோட சிரத்தைக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்னு அபயம் கொடுக்குறோம். அதுக்கு ஏற்றாப்புலேயே அவருக்கு பல நன்மைகள் பிற்காலத்துலேயும் வருது. அந்த கேஸ் நடந்துருக்கு, இவர் ஜாமீனில் வந்துட்டுருக்கார். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறது. இது தண்டனைக்கு போகணும். அந்த விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு சொல்கிற நாள். அப்போ என்ன பண்ணார், யார் சாட்சியாக அந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் இது அவர் என்ன சொன்னார், விசாரணை போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கிராஸ் எக்ஸாமின் பண்ணுறதே அவர் சொன்னார். நான் பார்த்தேன் அப்படின்னார். இப்படி ராத்திரிலே நடந்தது எப்படி பார்த்தா உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை நிலா வெளிச்சத்தில் எனக்கு நன்னா தெரிஞ்சுது அப்படின்னு. அன்றைக்கி ராத்திரி நல்ல நிலா வெளிச்சம் இருந்தது, நிலா வெளிச்சத்தில் நன்னா தெரிஞ்சது, நான் பார்த்தேன், கண்ணால் பார்த்தேன் அப்படின்னார். இதுதான் மாட்டின் விட்டது. மாட்டின்டா ஜட்ஜு சொன்னார், நிலா வெளிச்சத்தில் பார்த்தியா அப்படின்னு. உடனே என்றைக்கு இந்த கொலை நடந்தது எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அன்றைக்கி அமாவாசை அப்படின்னோடனே இப்போ எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, முழிக்கிறார். ஜட்ஜு உடனே தீர்ப்பு எழுதினார். இதுலேருந்தே தெரியறது இது பொய் சாட்சி அப்படின்னு. அதனால் இந்த கர்ணத்து மேலே இந்த வழக்கு குற்றம் நிரூபிக்கப்படாததுனால அவரை விடுதலை செய்கிறோம் அப்படின்னு விடுதலை வந்துடுத்து. இது ஆச்சரியமாக இருந்தது. திருப்பி பெரியவாள்கிட்ட வந்தார். அந்த பெரியவாள்கிட்ட அன்றைக்கி பிரார்த்தனை பண்ணேன், ஜாமீன் கிடச்சோடனே இப்போ கடைசியில் கேஸு இப்படி டேர்ன் ஆகிடுத்து, இந்த மாதிரி ஆகிடுத்து அப்படின்னு. பெரியவா ஒன்று என்ன சொல்லுவா, ஒன்றும் சொல்ல, அவ்வளோதான், சத்தியமே ஜெயத்தேன்னு சொன்னேனே தான் பழிச்சு கொடுத்து அப்படின்னு. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவன், கெட்டிக்காரனோட புழுகு 8 நாளில் அப்படிங்கிறாப்புல ரொம்ப சாமர்த்தியமாக நம்ம புழுகி ஏதோ ஏமாத்தலாம் அப்படின்னு நினச்சிருந்தா அது கடைசியில் என்ன பண்ணுவோம்னார், அதுவே நம்மளை கவுத்துரும். அதை போல் இவன் என்ன பண்ணான்னார், அமாவாசை அன்னைக்கு ஏதோ கொலை நடந்திருக்கு, அது ஒரிஜினலாக நடந்தது, இவன் எல்லாம் நிலா வெளிச்சத்தில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அதாவது அந்த மலேசியாலேருந்து வந்தவர் அபிராமி பட்டர் பண்ணின அதை அபிராமி அந்தாதி மொழிபெயர்த்தார் அப்படின்னா அந்த அபிராமி பட்டர் கதையில் என்ன பண்ணுறது அப்படின்னார். அவர் வாய் தவறி அமாவாசை பௌர்ணமின்னு ஒருவர், பௌர்ணமிங்கிறார் ராஜேந்திரனையும் தப்பிக்கிறதுக்காக அம்பாள் அமாவாசையை பௌர்ணமி ஆக்கினா அப்படிங்கிறோம். ஆனால் இங்கே பெரியவாளோட பக்தாளுக்கு என்னாச்சு அப்படின்னார், அமாவாசை பௌர்ணமின்னு சொன்னதுனால அவர் மாட்டின்னு விட்டார்.
சொன்னவர் பொய் சாட்சி வெளிப்பட்டு கொடுத்தோம். இப்படி பக்தர்களுக்காக அனுகிரகம் பண்ணுறதுக்காக பகவான் உண்மையை அங்கே நிலைநிறுத்துறதுக்காக ஏதோ பண்ணிட்டு தான் இருக்கார். நாம தான் இது புரிஞ்சிக்காத ஏதோ நம்ம சாமர்த்தியத்தினால ஏதோ அப்படி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். இல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு மாட்டின்னு விடுறோம். இது அந்த அபிராமி அந்த அதின்னொன்னு இந்த கதை ஞாபகம் வந்தது. இவர் இந்த கர்ணம் மாட்டின்றார், ஏதோ பண்ணினார், ஒரு அபாண்டத்தில் மாட்டின்றார். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, இது மாதிரி இந்த அபவாதம் வருதெல்லாம் 4ஆம் பிறையை பார்த்ததுனால அபவாதம் வரும் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. இன்னொரு பக்தர் பெரியவாள்கிட்ட சொல்கிறார், நான் தப்பு பண்ணல, தப்பில் என் மேலே அபாண்டமாக இந்த பழி வந்துடுத்து, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, பெரியவா தான் ஏதாவது பரிகாரம் சொல்லணும், இந்த அபவாதம் போகணும் அப்படின்னு. அதுக்கு பெரியவா சொல்கிறா, இந்த அபவாதம் போகணும்னா அபவாதம் எதனால் வருது, அது போகிறதுக்கு என்ன பிராயஷ்சித்தம்னு தெரியுமோ தெரியலையே என்ன சொல்கிறா. பாகவதத்தில் இருக்குது செமந்தகமணி உபாக்கியானம் அப்படின்னு. செமந்தகமணி உபாக்கியானம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது செமந்தகமணி அப்படின்னு ஒரு மணி, அந்த யாதவர்களில் சத்ராஜித்து அப்படிங்கிற ராஜாவுக்கு சூரியனோட பிரசாதமாக சூரியனை குடித்து தபஸ் இருந்து சூரியனால் கொடுக்கப்பட்டது செமந்தகமணி. அந்த செமந்தகமணி இருக்கிற இடத்துல இத்தனை தோலா பவுன் தனம் வரும், அந்த இடத்துல வியாதி இருக்காது, வெக்க இருக்காது, எல்லாரும் சௌக்கியமாக இருப்பா, சுபீக்ஷமாக இருப்பா அப்படின்லாம் சொல்லி சூரிய பிரசாதமாக சூரியன் இந்த சத்ராஜித்துக்கு கொடுக்குற. அதை பார்த்துட்டு துவாரகையில் இருக்க எல்லாரும் ஆச்சரியப்படுற, இப்படி ஒரு அபூர்வமான மணி கிடச்சிருக்கே செமந்தக மணின்னு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணரும் ரொம்ப நன்னா இருக்குன்னு அதை ஸ்லாகிச்சு சொன்னோன்னே இந்த சத்ராஜித்துக்கு கிருஷ்ணர் மேலே சந்தேகம் வந்துடுது. இவர் ரொம்ப நன்னா இருக்குன்னு நன்னாக்க சொல்ற, இது அவர் கேட்டுருவோ அப்படின்னு. கேட்டால் கொடுக்காதையும் இருக்க முடியாது. காரணம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, நண்பராக இருக்கிறதுனால தரமாட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனால் தரத்துக்கும் இஷ்டம் இல்லை. அதனால் என்ன பண்ணால் தன்னோட தம்பியான பிரசேனன்ட்ட கொடுத்து நீ வச்சுக்கோ அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்குறார். அந்த பிரசேனை அதை போட்டுன்னு காட்டுக்கு வேட்டையாட போகிறதே தான் ஒரு சிங்கத்தினால அடிக்கப்பட்டு அவன் பிராணம் போயிடுறது. அந்த காட்டுக்கு போயிருக்கிறதே, வேட்டைக்கு இந்த பிரசேனன் போயிருக்கிறதே கிருஷ்ணரும் காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்கார். இதை வச்சுட்டு சத்ராஜித் முதலானவெல்லாம் என்ன பண்ணுறா, கிருஷ்ணர் தான் இந்த செமந்தகமணியை எடுத்துக்கிறதுக்காக இந்த பிரசேனனோட காட்டுக்கு வேட்டையாட போய் அங்கே அவனை கொன்னுட்டு இந்த மணியை எடுத்து நுட்டார் அப்படின்னு ஒரு பேர் அபவாதம் வந்துடுறது கிருஷ்ணர் பேரில். அது எல்லாரும் அவரை தூத்துறா, கிருஷ்ணர் திருடுட்டார்னு. இது கிருஷ்ணருக்கு ரொம்ப மனசு வருத்தப்பட, நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே, அது என்ன ஆச்சுன்னே தெரியாது, ஏன் நம்ம மேலே இப்படி ஒரு அபவாதம் வந்தது அப்படின்னு வருத்தப்படுத்தே தான் நாரத மகரிஷி இதுக்கு காரணம் இருக்குது. நீ 4ஆம் பிறையை பார்த்துட்ட, அதாவது சதுர்த்தி சந்திரனை பார்த்துட்ட. 4ஆம் பிறையை பார்த்தா நாய்ப்பட்ட பாடு அப்படின்னு சொல்கிறாளே, அதுதான் இவர் காட்டுக்கு வேட்டையாட போகிறதே அந்த 4ஆம் பிறையை பார்த்துருக்கேன். 4ஆம் பிறையை பார்த்த தோஷம் இவர் பண்ணாத தப்பி இவர் பண்ணின மேலே வந்துடுத்து அப்படின்னு சொல்ல, இது விநாயகரோட சாபம், சந்திரனுக்கு கொடுத்த சாபம். சதுர்த்தி அன்னைக்கு சந்திரனை பார்த்தாக்க, ஏன்னா சந்திரன் விநாயகரை பரியாசம் பண்ணுறார். சதுர்த்தி அன்னைக்கு இவர் விநாயகர் சதுர்த்தியில் அன்னைக்கு அவரை பார்த்துட்டு எல்லாரும் இவரை பூஜை பண்ணுறாரு, இவர் என்ன அழகாக இருக்காரா, இப்படிலாம் இருக்காரு அப்படின்னு பூஜை பரியாசம் பண்ணுறதை பார்த்துட்டு தான் சந்திரனுக்கு சாபம் கொடுக்குற. நீ அழகாக இருக்காருங்கிறதுனால தானே என்னை பார்த்து நீ பரியாசம் பண்ணுற, அதனால் உன்னை இனிமேல் யாரும் பார்க்க மாட்டா, லட்சியம் பண்ண மாட்டா அப்படின்னு சாபம் கொடுக்க. அப்படி பார்த்தாள்னா அவள் பண்ணாத பாவம் அவள் மேலே பண்ணின தப்பு அவளுக்கு வராப்பில் போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுக்க. இதெல்லாம் நாரதர் கிருஷ்ணருக்கு அதை சொல்லி, அதனால் நீ சதுர்த்தி சந்திரனை பார்த்துட்ட, 4ஆம் பிறையை பார்த்துட்டு, அதனால தான் உனக்கு இந்த பண்ணாத தப்புக்கு பேர் வந்தது, அபவாதம் வந்துன்னு சொல்ல, அதுக்கு என்ன பிராயஷ்சித்தம் அப்படின்னு சொல்ல, அதே விநாயகரே சந்திரனுக்கு வரமும் கொடுத்துருக்கார். சந்திரன் தன்னோட தப்பை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு விநாயகர்கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால மன்னிச்சு விநாயகர் சொல்கிறார். அதாவது இவர் பிறந்த அந்த அமாவாசை கழிச்ச சுக்லபக்ஷ சதுர்த்தியில் பார்த்தாக்க அந்த 4ஆம் பிறையை பார்த்தா பண்ணாத தப்புக்கு அபவாதம் வரும். அதே சந்திரனை என்ன பண்ணுன்னா கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தியான, அதுதான் சங்கடஹர சதுர்த்திங்கிறோம், அதில் என்னை பூஜை பண்ணி உன்னையும் பார்த்தாக்க இந்த அபவாதம்லாம் போகும் அப்படின்னு சொல்ல நாரதர் உபதேசம் பண்ண உடனே கிருஷ்ணர் தான் இந்த சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகரை பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் இது ஜாம்பவான் அப்படிங்கிற கரடி வேந்தன்ட்ட இருந்ததுன்னு தெரிஞ்சுட்டு அந்த ஜாம்பவான்ட்டேருந்து இந்த செமந்தகமணி வாங்கிட்டு சத்ராஜித்திட்ட திருப்பி கொடுக்கறதா அந்த புராணம் சொல்லுது. இந்த கதையெல்லாம் பெரியவா சொல்லி, அதனால் பண்ணாத தப்பு ஒருத்தருக்கு வந்ததுன்னா, அபவாதம் வந்ததுன்னா, இந்த செமந்தகமணி உபாக்கியான கதையை பாராயணம் பண்ணணும். அது பண்ண தெரியாது, பண்ண முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கதையானு கேட்கணும். அதுவும் கேட்க முடியல அப்படின்னா இதை நினச்சிக்குவான்னு நினச்சிக்கணும்.
எப்போ அப்படின்னு 4ஆம் முறையை பார்த்தோன்னே நினச்சிடணும். எதேச்சியாக 4ஆம் முறையை பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே இந்த சிமந்தகமணி உபாக்கியானம், மகாகணபதி, கிருஷ்ணர் அப்படிங்கிற இவாளெல்லாம் நினச்சின்னா, இந்த கதையை ஒரு தரம் நினச்சிருந்தாலே நமக்கு இந்த அபவாதத்திலேருந்து ஒரு பரிகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதை போல தான் இவர் பண்ணாத தப்புக்கு தன் மேலே வந்துடுத்து அப்படின்னு சொல்கிறதே அதை போக்குறதுக்கு வழியும் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் பெரியவா உபதேசம் பண்ணுறார். தான் அவர் நான் தப்பு பண்ணலை, ஆனால் என் மேலே பழி வந்துடுத்து, என்ன பண்ணுன்னு தெரியல, பிராயச்சித்தம் சொன்னோம் அப்படின்னோடனே இந்த சிமந்தகமணி வாக்கியானம் யாரையானு விட்டு வித்வான்களை விட்டு பாராயணம் பண்ண சொல்லி சிரவணம் பண்ணு, இல்லை நீனே முடிஞ்சால் பாராயணம் பண்ணு, இல்லையா யாரையானு விட்டு பாராயணம் பண்ண சொல்லி சிரவணம் பண்ணு, இல்லையா அந்த கதையான்னு நினச்சிக்கோ, இல்லையா ஒரு சின்ன ஸ்லோகம் இருக்குது இந்த கதையை முழுக்க அடக்கி, சிம்ம பிரசேனம் அவதி சிம்மோ ஜாம்பவதா அதா சுகுமாரக மாரோதி தவ ஹேஷ சமந்தகா அப்படின்னு ஜாம்பவதி சொன்ன ஒரு ஸ்லோகம் இருக்குது. இந்த ஒரு ஸ்லோகத்தையானு சொன்னாலும் நமது இந்த 4ஆம் பிறையை பார்த்த பாவம் போகும், அபவாதம் நம்மளை விட்டு போகும் அப்படின்னு சொல்லப்படுறோம். இது பெரியவா நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு பரிகாரம். இது ஏதோ நம்ம பாவம் போகிறதுக்கு, தோஷம் போகிறதுக்கு மட்டும்தானே அவர் சொல்கிறேன்னு எல்லாத்துக்கும் சொல்லின்னு இருக்கா. ஒரு அம்மா பிள்ளையை அழிச்சுன்னு வந்தால் இந்த பிள்ளைக்கு வாயில் ஒரே புண்ணு ஆறவே மாட்டேங்கிறது. என்ன பண்ணுன்னு தெரியல, பல வைத்தியம்லாம் பண்ணி பார்த்தாச்சு, டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்தாச்சு, ஒன்றுத்துலேயும் சரியாக வர மாட்டேங்கிறது. பெரியவா தான் அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெரியவாள்கிட்ட வந்தால் பிரார்த்தனை பண்ணுறா. பெரியவா கொஞ்ச நேரம் பிசாது இருந்துட்டு தேங்காய் பூ இருந்தால் இருக்கோ அப்படின்னா, தேங்காய் பூ அப்படின்னா எல்லாருக்கும் புரியல. தென்னை மரத்தில் ஏதானு பூ இருக்கோ பார்த்ததில்லை, அது பூ மாதிரி இருக்கும், அது பாளையில் இருக்கும், அதுவே உதிர்ந்து போயிடும். தேங்காய் பூன்னு பார்த்தது இல்லையே, அது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த சமயம் பார்த்து ஆந்திராலேருந்து ஒரு பெரிய பண்டிதர், அவள் 10 பேரோட தரிசனத்துக்கு வர, அவர் ஒரு 30 தேங்காய் கொண்டு வந்திருக்கார். கொண்டு வந்து பெரியவாளுக்கு முன்னால் இந்த ஆந்திராக்காராளுக்கெல்லாம் சுவாமி பார்க்குறதே என்ன முன்னாலேயே தேங்காய் உடச்சி வழிபடுவா. இவர் 30 தேங்காயும் உடச்சி வச்சா பெரியவாளுக்கு முன்னால் வச்சு வந்தனம் பண்ணிண்டா, அதில் ஒரு 3 தேங்காயில் நடுப்புற ஒரு மூடியில் இப்படி உருண்டையாக இருக்கு. பெரியவா அதை காமிச்சா, அதை எடு அப்படின்னா எடுத்தா. இது என்ன அப்படின்னு கேட்டால் ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. உடனேஸ்வரா இதுக்கு பேர் தான் தேங்காய் பூன்னு பேர். இந்த தேங்காய் பூன்னா தென்னை மரத்தில் பூத்துட்டு இருக்கிற பூவுக்கு பேர் இல்லை, இந்த தேங்காய்க்குள்ளே இப்படி இருக்கும், அந்த பூ மாதிரி உள்ளே இருக்கும். இதை உடனே அந்த பையன்கிட்ட கொடுத்து, இதை என்ன பண்ணு காய வச்சு தினம் கொஞ்சம் வாயில் போட்டுன்னு மென்னுட்டு சாப்பிடு, வாய் புண்ணெல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு. இது தேங்காய் பூ வேணும் அப்படின்னா உடனே எங்கே தேடலாம், இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமான்னா உடனே எய்த்தாப்பில் வந்துடுறது. ஒருத்தர் கொண்டு வர எத்தனை, ஒரு தேங்காய் 2 தேங்காய் உள்ள 30 தேங்காய், அதில் பார்த்தா 3 தேங்காயில் பூ. அதுதான் சங்கல்பம் அப்படிங்கிறது. ஞானிகள் ஒன்று வேணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டா அடுத்த க்ஷணம் அது எங்கேருந்து வருது, யார் கொண்டு வரா, எப்படி கொண்டு வரா தெரியாது. அது எத்தனையோ நமக்கு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும், மர்மம் மாதிரி இருக்கும், தானே வந்துடுது. அதான் சத்திய சங்கல்பம் அப்படின்னு. இந்த தேங்காய் பூ சாப்பிடு அப்படின்னா அந்த பிள்ளைக்கு அவசரம் போல இருக்குது. உடனே என்ன அதில் ஒரு மூடியிலேருந்து எடுத்து வாயில் போட்டுட்டார். பெரியவா வீட்டுக்கு போய் அதை வச்சு பத்திரமா வச்சுன்னு சாப்பிடு அப்படின்னு சொன்னதுக்குள்ளே இவர் சாப்பிட்டார். அதுக்கப்புறம் பெரியவாள்கிட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே நின்று தரிசனம் பண்ணின்னு இருக்கா. தரிசனம் பண்ணுறதையே அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார், இது பூவை பெரியவா பிரசாதம் வாயில் போட்டுட்டோடனே எனக்கு பெரிய ரிலீஃப் கிடைச்சாப்புல இருக்குது, வாய்ப்புண்ணு ஆறிட்டாப்புல இருக்குது, பெரியவா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு. இதுதான் ஞானிகள் சந்நிதியில் இந்த பிரசாதம், குரு பிரசாதம், பெரியவா பிரசாதம் என்ன பண்ணுறது அப்படின்னு நம்மளை உடனேயே அதுக்கு உண்டான பலனை நமக்கு காமிக்கிறது அப்படின்னு தெரியுது. அதே மாதிரி ஒரு சங்கீத வித்வான் கலைஞர், அவர் குழந்தைகளுக்கு டியூஷன்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கார், எல்லாம் பண்ணுறார். அதை பெரியவாள்கிட்ட சொன்னார், நான் ஏதோ ஜீவனத்துக்கு குழந்தைகளுக்கெல்லாம் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா. ஆனால் வேடிக்கை என்னென்னா அவருக்கு காது கேட்காது. உடனே பெரியவா கிட்டா, என்னது டியூஷன் சொல்லி தெரியா ஜீவனத்துக்கு, உனக்கு காது கேட்காதுங்கிற, காது கேட்கலன்னா நீ எப்படி பாட்டு சொல்லி கொடுப்ப, அந்த குழந்தைகள் உன்னோட சிஷ்யாலாம் ஒழுங்காக பாடலைன்னா காதில் விழுந்தான்னா அது கரெக்டாக சரி பண்ண முடியும், தப்பாக பாடினா அதை எப்படி பண்ணுவ அப்படின்னா. உடனே அவர் பதில் சொன்னது எல்லாருக்குமே ஆச்சரியம். அவர் சொன்னார், வாஸ்தவம் தான் எனக்கு காது கேட்காது, ஆனால் பாடினா காதில் விழும், நாய் குலைச்சா காதில் விழும், ரயில் விசில் அடிச்சதுன்னா காதில் விழும், இதெல்லாம் மட்டும் காதில் விழுதுன்னார். பெரியவா ஒரே ஆச்சரியம், எல்லாத்தையும் சொல்லி மாஞ்சி போகிறார். இது என்னடா அது விசித்திரமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது, ஈஸ்வர சிருஷ்டியில் எப்படிலாம் இருக்குது பாருங்கள், எத்தனை தின்ஸ் இருக்குதுன்னு ஆச்சரியமாக இருக்குது. இவருக்கு மனுஷா பேசினா காதில் விழாதான், மற்றதெல்லாம் காதில் விழாதான், ஆனால் யாரோ பாடினா மட்டும் காதில் விழுமா, ரயில் விசில் அடிச்சுன்னா காதில் விழும், நாய் குலைச்சா காதில் விழும்னா
வேடிக்கையாக இருக்கு இல்லையோ. இது ஒரு ஆச்சரியம் தானே, காதில் விழறதுலையும் ஏதோ காரிய செவிடு அப்படின்பா, இது என்னடானா இப்படி விசித்திரமாக இருக்குது. அப்புறம் சொல்கிறா, இதுதான் பகவானோட சிருஷ்டியை நினச்சா வேடிக்கையாக இருக்குது. இவர் பாரு, இவருக்கு பாட்டை கொடுத்தார், இந்த பாட்டு மூலிமா டியூஷன் சொல்லி கொடுத்து தான் இவர் ஜீவனம் நடக்கணும்னு இவர் ஜீவனத்துக்கும் அதை தான் படைச்சிருக்கார். அந்த ஜீவனத்துக்கும் குறைவில்லாத சரீரத்தில் ஒரு குறை இருக்குது பற்றியோன்னா ரொம்ப ஆச்சரியம் தானே இது. இவருக்கு பாடுறதும் காதில் விழாது அப்படின்னு இருந்திருந்துன்னா இவர் எப்படி டியூஷன் சொல்லித்தர முடியும்? இவர் டியூஷன் சொல்லித்தரலன்னா எப்படி இவர் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, சம்பாத்தியத்துக்கு? அதுக்காக பகவான் கருணையோடு என்ன பண்ணியிருக்கார் போல இருக்குன்னு. பாடினா காதில் விழும், பேசினா காதில் விழாது, பாடினா காதில் விழும். இப்படி ஒரு விசித்திர செவிடு. இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு பெரியவா சொல்றா, பகவான் ஒன்று தெரியுது, பகவான் யாரையும் ஏதோ கைவிடலை அப்படின்னு தெரியுது. அவளுக்கு ஏத்தாப்புல ஏதோ பண்ணி தான் வச்சிருக்கார் அப்படின்னு தெரியுது. அதான் ஈஸ்வரன். அந்த கருணை இருக்கிறதுனால, அவர் கருணையே வடிவாக இருக்கிறதுனால நம்மளோட பிராரப்தத்துக்கு ஏற்றாப்புல நமக்கு ஏதோ ஒரு தண்டனை கொடுத்தானோ ஏதோ நம்ம ஒரு சிரமத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அந்த சிரமத்தை அனுபவிக்கிறதையும் என்ன உண்டான்னார், அதுக்காக நாம் ஒன்றும் ஆகாரம் இல்லாத அன்னாகாரம் இல்லாத இருக்க முடியாது, நம்ம ஜீவனம் இல்லாத ஓடாத இருக்க முடியாது. அதுக்கும் ஏதோ வழி பண்ணி பார்க்குறோமே, எத்தனையோ பேரை பார்க்குறோமே, ஹேண்டிகேப் அப்படிங்கிறோம். இந்த ஹேண்டிகேப்பாக இருக்கிறவாளுக்கு கண்ணு சரியாக தெரியல அப்படின்னா காது நின்னா தட்சிணமாக இருக்குது, காது சரியாக கேட்கலைன்னா கண்ணு நின்னா தெரியுது, கால் நடக்க முடியலன்னா வேறு ஏதான ஒரு திறமை இருக்குது. இப்படி மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு இது அழகாக சொல்கிறா. உடல் ஊனம் உள்ளவாள் நமது இப்போது சில வார்த்தைகள்லாம் உபயோகம் ரொம்ப அழகாக உபயோகிக்கிறோம் இல்லையா தமிழில், மாற்றுத்திறனாளி அப்படின்னு. இது ரொம்ப அர்த்தபுஷ்டியான ஒரு வார்த்தையாக இருக்குது. அதாவது ஏதோ ஒரு இடத்துல ஒரு திறமை இருக்கணும், அது அதில் இல்லாத இன்னொரு இடத்துல மாறி இருக்குது, அவ்வளவுதான். இதை பெரியவா பாராட்டி பகவானை அப்போ தான் சொல்கிறா, இப்படி இல்லாமல் பகவான் நமக்கு பண்ணி வச்சிருக்காரு, இதை பார்த்தா நமக்கு பக்தி வர வேண்டாமோ, அதை பார்த்தாலும் பக்தி வரணுமோ இல்லையோ. அவர் அன்பே சிவம் கருணையே வடிவானும் பிரேமஸ்வரம் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ உண்மை அப்படிங்கிறதுக்கு என்ன சாட்சி அப்படின்னு, இதெல்லாம் தான் சாட்சி, அதுதான் முக்கியம். அப்படி அந்த பகவானோட லீலையை நினச்சி பெருமையை நினச்சி சொல்கிறா. இப்படி ஒரு விசித்திரமான இவர் செவிடராக இருக்கார், காது கேட்காதவராக இருக்கார் அப்படின்னுட்டு அதுக்கு அனுகிரகம் பண்ணுறா. கவலைப்படாத, ஏதோ உனக்கும் குறவில்லாத, ஆனால் உன்னோட பாபமும் போகிறதுக்கு பகவான் ஒரு வழியை கொடுத்துருக்கார். அதோடு இல்லை, அதை விட பெரிய விஷயம் என்னென்ன, ஏதோ அடுத்தவா பேசுகிறதெல்லாம் காதில் விழல அப்படின்னு வச்சுருக்கிறதே அதுவே ஒரு வரம்னு வச்சுக்கோயேங்கிறா. அது வரம் தானே. அவள் நம்மளை பற்றி நல்லதும் பேசலாம் கெட்டதும் பேசலாம். அப்படி பேசுகிறது இந்த வம்பெல்லாம் காதில் விழாத இருந்துடுத்துனா அடுத்த வாழை பற்றி நமக்கு ஒரு கோபமோ அவள் மேல்கிட்ட வரும் வெறுப்போ வரத்துக்கு சான்ஸ் இல்லாத போய்ட்டுருது. இதுவே நமக்கு ஒரு வரம் தான். அதை ஒரு அங்கஹீனம் இருந்தது அப்படின்னா அதை ஒரு பெரியவா ஒரு குறையாக சொல்லலை. அதுவும் நமக்கு பகவான் கொடுத்துருக்காருன்னா ஏதோ காரணத்தோடு கொடுத்துருக்காரு. அது என்னென்ன, நம்மளோட பாபம் கழியிறது கர்மா கழியிறது, அதையும் ஒரு நல்லதாகவே எடுத்துக்கலாம். இப்போ கண்ணு தெரியல அப்படின்னா கண்டதை பார்க்க முடியாது போய்ட்டுருது. அப்போ என்னென்ன, எப்போ பாரு கண்ணை முடின்னே இருந்தால் உலக அப்படியே உள்ளுக்குள்ளே அந்த பகவத் தியானமே வந்து கொடுத்தோன்னா ஈஸியாக சித்திச்சிடும். கண்ணு தெரியாதும் ஒரு விதத்தில் நல்லதாக இருக்குது, காது கேட்காதும் நல்லதாக இருக்குது, வாய் பேச முடியாத இருக்குன்னா வம்பு பேசாத இருக்கும் நல்லதாக இருக்குது. அதை விட சித்தபிரம பிடிச்சிருந்தது அப்படின்னா அதை இன்னும் வசதியாக சொல்கிறா. இந்த சித்தபிரம பிடிச்சவாளுக்கு பாபம் இல்லை, ஏன்னா இதை பண்ணணும் இதை பண்ணி இந்த தப்பு பண்ணோம் அந்த தப்பு பண்ணோம் அப்படின்னு அவளுக்கு இந்த தோணமும் இல்லை. அதோட இல்லை, புட்டு வச்சுருவா. பைத்தியம் மாதிரி வளருது அப்படிங்கிறோம். பைத்தியங்கள்லாம் என்ன சொன்னோம், உண்மையே தான் சொல்லும். அவளுக்கு உள்ளே வச்சு ஒளிவு மறைவு தெரியாது. ஸோ அதனால் இந்த பொய் பேசாத்தினாலே பாபம் போய்ட்டுருது. அதனால் இந்த சித்தபிரம பிடிச்சிக்கிறதும் ஒரு அனுகிரகம்னே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கஹீனமாக இருக்கிறது ஒரு குறை இருக்கிறது கூட பகவான் நமக்கு கொடுக்குற ஒரு வரம் தான் அப்படின்னு அதை எடுத்துக்கணும் அப்படின்னு பெரியவா அதை உபதேசம் பண்ணுறார். அதை போல தான் இவர் காது கேட்காது அப்படிங்கிறவர் காது கேட்காதுனாலையும் பாடினா காது கேட்கும் பேசினா காது கேட்காதுன்னா ரொம்பவே ஆச்சரியப்பட்டு வேந்து ஆச்சரியப்பட்டு சொல்கிறார். பகவான் எப்படி இருக்கார் பாருங்க, பகவான் எப்படி பண்ணுறார் பாருங்க, எப்படி பண்ணுறா பாருங்க, இதெல்லாம் பார்க்குறதே கேட்குறதையே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு. இப்படி பலவிதமான பக்தர்கள் பலவிதமான அனுபவங்கள் பெரியவா சன்னதியில் ஏற்பட்டுட்டே இருக்குது. அப்படி இருக்கிற அந்த பெரியவாளோட சந்நிதி விசேஷத்தை அனுபவங்களில் இன்னும் சிலதை நாமும் தொடர்ந்து பார்க்கலாம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.